வெல்கம் டு வெட்டியா பேசுவோம். இன்னைக்கு வேலைக்கு போனதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் 2 வீடியோ போட்டிருப்பேன். ஸ்கூலை பற்றி வீடியோ போட்டிருப்பேன், காலேஜ் பற்றி வீடியோ போட்டிருப்பேன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வேலைக்கு போனதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். நான் 2020 காலேஜ் முடித்தேன். 2020 காலேஜ் முடிச்சுட்டு 4-5 மாதம் வீட்டில் இருந்தேன். 4-5 மாதம் வீட்டில் இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சுது. நான் வீட்டில் சொன்னேன், எங்கன்னா வெளியில் வேலைக்கு இருந்தால் போகிறோமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதேமாரி என் ஃப்ரெண்டும் எங்களுக்கு முன்னாடி வேலைக்கு கிளம்பிட்டாங்க. நான் சென்னையிலேருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணான், வேலை இருக்குது வரியாடா. நான் பேசிட்டு வரேன்டா, எப்போ வரணும், என்ன கம்பெனி, எல்லா டீட்டெயிலும் கேட்டேன். கேட்டதுக்கப்புறம் நீ நாளைக்கே கிளம்பி வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நீ நாளைக்கே வரணும்னா நான் கொஞ்சம் யோசித்தேன். யோசித்த பிறகு சரிடா நான் கன்ஃபார்மாக வரேன், நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அம்மாட்ட சொன்னேன், இது மாதிரி வேலைக்கு கூப்பிட்றீங்கம்மா, நான் நாளைக்கு கிளம்புறேன், சென்னை கிளம்புறேன் அப்படின்னேன். அம்மா சொன்னாங்க, கொஞ்சம் யோசிச்சாங்க அம்மா, நீ நாளைக்கே கிளம்புறியா, சென்னை கிளம்புறியா அப்படின்னு யோசிச்சாங்க. வேற எங்கேயும் அனுப்புனது கிடையாது. திடீர்னு வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சாங்க. சரிப்பா நீ போயிட்டு வா அப்படின்னாங்க. அதேமாரி நானும் கிளம்பிட்டேன். மறாவது நாள் நான் கிளம்புறேன். மறுநாள் வந்து சாயந்தரமாக கிளம்புறேன். எல்லாம் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு செலவுக்கு பணம்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறேன். நைட்டு ஒரு 8-9 மணிக்கு பஸ் ஏறிந்திருப்பேன். அதாவது சென்னைனா இங்கே நைட்டு கிளம்புனா காலையில் தான், விடிய காலையில் தான் போய் சேரலாம். அந்த மாதிரி நைட்டு கிளம்புறேன். அதேமாதிரி விடிய காலையில் நான் போனேன். போகிறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு சொன்னான், நீ வரத்துக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கால் பண்ணு, சென்னை ரீச் ஆகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி கால் பண்ணு, நான் வந்துடுறேன், நான் வந்து உன்னை அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. தாம்பரம் போய் இறங்கிட்டேன். இறங்குனதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கால் பண்ணால் வந்து அழைச்சிட்டு போனாங்க. அடுத்து வந்து இன்டர்வியூ போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது கொரோனா டைமு அப்படின்றதுனால ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லை, காலேஜ் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லை. கான்ட்ராக்ட்லேருந்து ஆப்ஷன் கிடச்சிது. கான்ட்ராக்டில் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதோட கான்ட்ராக்டில் உள்ளே போனோம். அதேமாதிரி ஃபஸ்ட் டைமு வேலைக்கு போகும்போதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அந்த டிஷர்ட் போட்டுட்டு, அந்த ஷூ போட்டுட்டு, கையில் க்ளவுஸ்லாம் போட்டு நம்மளும் வேலைக்கு வந்துட்டோம்டா அப்படின்னு. நான் என்ன கம்பெனினா ஃபஸ்ட்டு ஒரு கார் கம்பெனியில் தான் வேலைக்கு போனேன். கம்பெனியில் வந்து 3 ஷிஃப்ட்டு. கம்பெனியில் 3 ஷிஃப்ட்டு வந்து காலை ஷிஃப்ட்டு, செகண்ட் ஷிஃப்ட்டு, தேர்ட் ஷிஃப்ட்டு, அதாவது நைட் ஷிஃப்ட்டு, 3 ஷிஃப்ட்டு உண்டு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து 2 ஷிஃப்ட்டு தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா கொரோனா டைமுன்றதுனால நைட் ஷிஃப்ட்டு மட்டும் கிடையாது. ஃபஸ்ட் ஷிஃப்ட்டும் செகண்ட் ஷிஃப்ட்டும், அதாவது ஃபஸ்ட் ஷிஃப்ட் எத்தனை மணிக்குன்னா 7 மணிக்கு ஆரம்பிக்கும். 7 மணிக்கு ஆரம்பிக்கும், சாயந்தரம் 3:30 மணிக்கு முடியும். அடுத்த ஷிஃப்ட் வந்து 3:30 மணிக்கு ஆரம்பிக்கும், நைட்டு 12 மணிக்கு முடியும். ஃபஸ்ட் ஷிஃப்ட் தான் போட்டாங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து வேலையே தெரியாது. ஃபஸ்ட் டைமாக உள்ளே போகிறோம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூ இதெல்லாம் ஏர்கன் வச்சு ட்ரைனிங் கொடுப்பாங்க. எத்தனை செகண்டில் நம்ம போல்ட்டு அடிக்கிறோம், எத்தனை செகண்டில் ஸ்க்ரூ டைட் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு தான் எந்தெந்த லைன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு வாரம் ட்ரைனிங்கு ஏதோ நல்லா போணுச்சு. ஏன்னா வேலையில் இல்லாமல் ட்ரைனிங்கில் இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. டீம் லீடர் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க, டிஎல் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க லைனுக்கு. பார்ட்டு கிட்டிங் லைனு. ஏதாவது உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கார்லாம் லைனில் வரும். அந்த காருக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸு ஒரு ரேக்கில் இருக்கும். அந்த ரேக்கில் உள்ளதை எடுத்து ஒரு ட்ரேல வச்சு அனுப்பி விடணும். அதுதான் எங்கள் வேலையை. ஒரு மீடியமான சைஸில் ஒரு ரோபோட் கார் இருக்கும். 1 அடி அகலம், 2 அடி நீளம். அந்த சைஸில் ரோபோ கார் இருக்கும். அது வந்து மேக்னெட்னால மூவ் ஆகும். சென்சார் கார் அது. எப்படின்னா அது 500 கிலோ வரலையும் வெயிட் இழுக்கும். அதுக்கு பின்னாடி ரோபோ கார் பின்னாடி ஒரு 3 ட்ராலி மாட்டியிருப்பாங்க. அந்த 3 ட்ராலியில் தான் காருக்கு தேவையான பார்ட்லாம் எடுத்து அதில் வைக்கணும். அது சென்சாரில் நேராக லைனுக்கு போயிடும். அங்கே ட்ராலிலேருந்து எடுத்து காருக்கு ஃபிட் பண்ணிவிடுவாங்க. இதுதான் வேலையே. நடந்துக்கிட்டே இருக்கணும், ஃபுல் டைமும் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கண்டினியூவாக கார் வந்துக்கிட்டே இருக்கும். லெஃப்ட் சைடு ஒரு 10 ரேக்கு, ரைட் சைடில் ஒரு 10 ரேக்கு. அந்த ரேக் ஃபுல்லாக கார் பார்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு எந்த கார் வரப்போகுது அப்படின்றது, எந்த மாடல் வரப்போகுது அப்படின்றதுக்காக அந்த ரேக்கில் மட்டும் லேம்ப் எரியும். அதாவது சின்ன சின்ன லேம்ப்பு, இவ்வளோ பெருசு தான் இருக்கும் லேம்ப்பு. அந்த லேம்ப்புக்கு கீழே இவ்வளோ பெருசு ஸ்டிக்கு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த லேம்ப் வந்து க்ரீன் கலரில் எரியும். இந்த ஸ்டிக்கை இப்படி தட்டிட்டோம்னா லேம்ப் அணைஞ்சிரும். எந்த லேம்ப் எரியுதோ அந்த லேம்பை தட்டிட்டு நம்ம பார்ட்டை எடுத்து அந்த ட்ராலியில் வச்சோம்னா அது நம்ம லைனுக்கு போயிடும். ஃபுல்லாக கண்டினியூவாக ஒர்க்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ காலையில் ஷிஃப்ட்டுக்கு கிளம்புறதே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். 4:30 மணிக்கு இல்லைனா 4 மணிக்கு எந்திரிக்கணும் ஷிஃப்ட்டு கிளம்புறதுக்கு. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் இருந்த இடத்துலேருந்து கம்பெனிக்கு 1/2 hour ஆகும். கம்பெனி பஸ்ஸு வந்து காலையில் 5:30 மணிக்கெலாம் வந்துடும். 4 மணிக்கு எந்திரிச்சு குளித்து கிளம்பி 5:30 மணிக்கு பஸ்ஸு வரும். 6 மணிக்கு கம்பெனி உள்ளே போகும். கம்பெனி உள்ளே போனோம்னா காலையிலே சாப்பாடு, அதாவது 6:30 மணிக்கு காலை சாப்பாடு. நம்ம வேலையை ஆரம்பித்தோம்னா சீக்கிரமாக பசிக்க ஆரம்பிச்சிடும். 9 மணிக்கு டீ பிரேக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு மறுபடியும் வந்து லைனில் ஒர்க் பண்ணுவோம். காலையில் மறுபடியும் 11 மணிக்கு காலை சாப்பாடு. மறுபடியும் ஒரு டீ பிரேக் வரும். டீ பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு முடிஞ்சிடும். 3:30 மணிக்கு ஷிஃப்ட்டு முடிஞ்சிடும்.
அதேமாரி வருவோம், பஸ் ஏறுவோம், மறுபடியும் ரூமில் வந்துடுவோம். ரூமுக்கு வர்றதுக்கு ஒரு 5:30 6 மணி ஆகிடும். ஏன்னா ஈவினிங் டைமில் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும். ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் காலையில் மதியம் தான் கம்பெனியில் சாப்பிட்டோமா, நைட்டு ஒரு வேளை சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக சமைப்ப ஆரம்பிப்போம். அதில் தான் எங்களுக்கு பெரிய காமெடியே இருக்கும். ஆரம்பத்தில் எங்களுக்கு சமைக்கவே தெரியாது. ஏதோ செஞ்சு சாப்பிடுவோம். நல்லாவே இருக்காது, சுத்தமாக நல்லா இருக்காது. மாவு வாங்குவோம் தோசை ஊற்ற, அது நல்லா ஒழுங்காக வராது. மாவை தட்டிட்டு வருவோம், தோசை பிச்சுட்டு போவோம். இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி பானை கிடையாது. சப்பாத்தி போடுவோம், அப்படியே ராட்டி மாதிரி வரும் சப்பாத்தி. அதனால் சப்பாத்தியும் போட மாட்டோம். இது என்ன ரெடிமேட் சப்பாத்தி வாங்குவோம். ரெடிமேட் சப்பாத்தி வாங்கி சுடுவோம், சுட்டு தொட்டுக்க செஞ்சு சாப்பிடுவோம். அது நல்லா இருக்காது. சுத்தமாக எங்களுக்கு சமைக்கவே தெரியாது. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட்டு ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நைட் ஷிஃப்ட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நைட்டு 11 மணிக்கு பஸ் வரும். நைட்டு 11 மணிக்கு பஸ் வரும். 11:30 மணிக்கெலாம் கம்பெனி உள்ளே போயிடும். 12 மணிக்கு ஷிஃப்ட்டு ஆரம்பிப்பாங்க. 12 மணிக்கு ஷிஃப்ட்டு ஆரம்பித்தா காலைல 7 மணிக்கு முடியும். நைட்டில் சாப்பாடு 2:30 3 மணிக்கு அந்த மாதிரி சாப்பிட போவோம். எனக்கு அங்கே கம்பெனிலே கேன்டீன் இருக்குது. கேன்டீனில் தான் சாப்பிட போவோம். போயிட்டு சாப்பிட்டுட்டு வருவோம். அப்புறம் 4 மணிக்கு டீ பிரேக் வர்றப்ப அந்த டீ பிரேக்கு டீ குடிக்க போக மாட்டோம். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்து காரு ஸ்பேர் பார்ட்ஸுக்கு வந்து பாக்ஸ் அட்டை பஸ் கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் தான் வரும். அந்த கார்ட்போர்ட்லாம் எடுத்து போட்டு அதில் படுத்து தூங்குவோம். 1/2 மணி நேரம் தூங்குவோம். 1/2 மணி நேரம் டீ பிரேக்கில் 1/2 மணி நேரம் தூங்குவோம். ஏன்னா அந்த 1/2 மணி நேரத்தில் டப்புன்னு முழிச்சிருவோம். முழிச்சோடனே மறுபடியும் லைன் எப்போதும் போல் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இப்படின்னு 1 வருஷம் ஆயிடுச்சு. கார் கம்பெனிலே 1 வருஷம் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, வேறு கம்பெனி வேலைக்கு போவோம், இப்படியே கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அப்ரெண்டிஸு ட்ரைனிங்கு அந்த மாதிரி போகலாம். அதே கம்பெனியில் அப்ரெண்டிஸு ட்ரைனிங்லாம் உண்டு. ஆனால் சேலரி ஜாஸ்தி கிடையாது. ஆனால் கான்ட்ராக்டில் உள்ளவங்களுக்கு சேலரி ஜாஸ்தியாக உண்டு. அப்ரெண்டிஸுக்கு வந்து சேலரி கம்மி. அதனால் வேறு கம்பெனி போவோம், அப்ரெண்டிஸு ட்ரைனிங்கு அந்த மாதிரி போவோம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டா அந்த கம்பெனியில் இருந்துக்கிட்டே நாங்கள் வேறு கம்பெனி தேடினோம். எங்களுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு கம்பெனி கிடச்சிது. எங்கள் ரூம்லேருந்து 5 நிமிஷம், அதிகபட்சமே 5 நிமிஷம் தான் ட்ராவலு பஸ்ஸில். லாஸ்ட்டு ஸ்டாப்பிங் நாங்கள் தான். நாங்கள் ஏறுவோம், அடுத்த 5 நிமிஷத்தில் கம்பெனி. அந்த ஃபஸ்ட்டு கார் கம்பெனியில் இருந்துக்கிட்டு நாங்கள் இந்த கம்பெனியில் செலக்ட் ஆனோம். கம்பெனி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனி. காலேஜில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டோ அது மாதிரி அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டு. முக்கியமாக சேஃப்டி ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சிஎன்சி மிஷின் தான். சிஎன்சி மிஷினுன்றதுனால எல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்கணும். டக்கின் பண்ணியிருக்கணும், ஷூ போடணும், க்ளவுஸ் கண்டிப்பாக இருக்கணும், ஃபேஸ் மாஸ்க்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தாங்க. முக்கியமாக மொபைல்லாம் அலோடு கிடையாது கம்பெனி உள்ள. ஃபஸ்ட்டு நான் கார் கம்பெனியில் பார்த்தது வந்து மொபைல் அலோடு உண்டு. எங்கள் இஷ்டப்படி ஜாலியாக இருந்தோம். ஃபியூல் இன்ஜெக்டர் மேக்கிங் கம்பெனி. இப்போ 2வதாக போகிறது வந்து ஃபியூல் இன்ஜெக்டர். எல்லா வகையான ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து மேனுஃபேக்சரிங். அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு தான் செகண்டாக நம்ம வேலைக்கு போனது. கொரோனா டைம்ன்றதுனால எங்கள் டிஎலுக்கு நான் கால் பண்ணி, அண்ணா ஊரில் ஒரு சின்ன பிரச்சனை அண்ணே, நான் ஊருக்கு போகிறேன், எனக்கு லீவ் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். சரிடா போயிட்டு வந்துரு. அதாவது நாங்களும் கிளம்பி இந்த கம்பெனிக்கு வந்துட்டோம். இதுக்கு இடையில இன்னொரு கதை இருக்குது. அதாவது ரூம் சேஞ்ச் பண்ண கதை. அந்த கதையை நான் சொல்கிறேன். இப்போ இந்த கதைக்குள்ளே வருவோம். நான் இந்த புது கம்பெனிக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். புது கம்பெனிக்கு வேலைக்கு போனதுக்கப்புறம் பழைய கம்பெனிலேருந்து எனக்கு ஃபோன் வருது. எங்கடா தம்பி இருக்க, வேலைக்கு வாடா அப்படின்னு எனக்கு ஃபோன் வருது. ஊருக்கு வரலண்ணே அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் நான் புது கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஆனால் செகண்டாக கிடச்ச கம்பெனியில் வந்து எனக்கு வந்து குவாலிட்டி செக்கிங் ஒர்க் தான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டில் உள்ள கம்பெனியில் வந்து ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்கணும் வேலை. அந்த கார் கம்பெனியில் நடந்துக்கிட்டே இருக்கணும். இப்போது வேலைக்கு போய் உள்ளே நுழைஞ்சி 8 மணி நேரம் ஆகுதுன்னா அந்த 8 மணி நேரமும் நான் நடந்துக்கிட்டு தான் இருக்கணும். குவாலிட்டி செக்கிங் அதாவது லைனில் பார்ட்டு வந்து லைனில் மேனுஃபேக்சரிங் பண்ணு எண்டுக்கு வரும். அந்த எக்ஸிட்டில் நின்று நான் அந்த பார்ட்டு ஓகேவா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி நான் பாஸ் பண்ணி அனுப்பணும். அதான் குவாலிட்டி செக்கிங். எனக்கு அவ்வளோதான் வேலை. 2வதாக பார்த்த கம்பெனியில் வந்து வெஜிடேரியன் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு எந்த கம்பெனி தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கம்பெனின்னு. நான் ஃபஸ்ட்டு பார்த்த கம்பெனியில் வந்து நான்வெஜ் உண்டு. வாரம் வாரம் புதன்கிழமை பிரியாணி போடுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்த கார் கம்பெனியில் வந்து வாரம் வாரம் புதன்கிழமை பிரியாணி போடுவாங்க. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கம்பெனின்னு. ஏதாவது கார் வந்து லான்ச் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பார்த்த கம்பெனியில் ஏதாவது கார் லான்ச் பண்ணுறாங்கன்னா ஸ்பெஷலாக சாப்பாடு போடுவாங்க. மட்டன் பிரியாணி போடுவாங்க, வேறு ஃப்ரூட்ஸு, வேறு கொத்து பரோட்டா இது மாதிரிலாம் போடுவாங்க ஃபஸ்ட்டு பார்த்த கம்பெனியில். 2வதாக உள்ள கம்பெனியில் வந்து நான்வெஜ்ஜுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, ஃபுல்லாக வெஜிடேரியன் மட்டும்தான். இப்போ வந்து நம்ம வேலைக்கு போன கம்பெனியை பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு ரூம் பக்கம் வருவோம்.
ரூமை பற்றி ஒரு கதை சொல்கிறேன்னு சொன்னேன். நாங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சூரில் தான் இருந்தோம். அங்கே வந்து ஒரு 8 மாதம் என்னமோ இருந்தோம். எப்படின்னா சென்னையில் ஒரு தடவை புயல் வரப்போகுது அப்படின்னு சொன்னப்பலாம் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரக்கடம் பக்கத்துலேயே ரூம் ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் நாங்கள் ரூம் எடுத்திருந்தோம். அப்பார்ட்மெண்ட்டில் எங்கள் ஓனர் வந்து வீட்டு ஓனர் வந்து ரொம்ப தங்கமான ஓனர் அந்த மாதிரி ஒரு ஓனர் கிடைக்கவே மாட்டார் யாருக்கும். எங்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சி அங்கே அப்பார்ட்மெண்ட் ரூமில் இருக்கும்போது தான் நாங்கள் நிறைய என்ஜாய் பண்ணுது சொல்லப்போனால். சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசுலாம் கிடையாது அந்த அப்பார்ட்மெண்ட்டு. அங்கே போனதுக்கப்புறம் தான் முக்கியமாக நாங்கள் சமைக்கவே ஆரம்பித்தோம். ஏன்னா ஆரம்பத்தில் சமைக்க தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம் சமைக்கிறது எப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாங்களாம் டெவலப் ஆகி பிரியாணி, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாம் சமைப்பேன். இப்போதைக்கு 2வதாக பார்த்த கம்பெனிலையும் 3 ஷிஃப்ட்டு உண்டு. ஏன்னா ஒரு 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடுவோம். முக்கியமாக எங்களுக்கு செகண்ட் ஷிஃப்ட்டில் தான் ஜாலியாக இருக்கும். செகண்ட் ஷிஃப்ட் வந்து சாயந்தரம் 4 மணிக்கு தான் ஸ்டார்ட், 4:15க்கு தான். செகண்ட் ஷிஃப்ட் 4:15க்கு உள்ளே போனோம்னா 12:15க்கு முடியும். 12:30க்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு தூக்கம் வராது அவ்வளோவா. ஏன்னா அன்டைம்னாலும் தூக்கம் வராது, பசிக்கும் போது என்ன பண்ணுவோம், அப்போ தான் நைட் 12 மணிக்கு டீ போட்டு குடிக்கிறது. நைட்டு 12 மணிக்கு பால் இருக்காது, பால் இல்லாமல் பிளாக் டீ போடுவோம். பிளாக் டீ போட்டு குடிப்போம், பிஸ்கெட் இருக்கும், நினச்சி சாப்பிட்டுட்டு படுப்போம். அப்பயும் தூக்கம் வராது. இது மாதிரி செகண்ட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து தூக்கம் வராமல் காலையில் 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு கடைக்கு போவோம். டீ குடிக்கணுன்ட்டு 4:30 மணிக்கெலாம் போவோம். 4:30 மணிக்கு எந்திரிச்சு போனால் அங்கே போய் கடையில் பார்த்தோம்னா அப்போ தான் சுட சுட போண்டா பொரிப்பாங்க. அது மசாலா கலந்து வச்சுருப்பாங்க. போண்டா பொரிச்சு எடுக்கிறதுக்கு 5 மணி ஆகிடும். காலையில் 5 மணிக்கெலாம் போண்டா சாப்பிடுவோம் சுட சுட. இந்த டீ கடையில் பக்கத்துலேயே தான் இருக்குது டீ கடை. காலைல சுட சுட 5 மணிக்கு போண்டா சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம். ஒரு 6 மணிக்கெலாம் வந்து வீட்டில் படுத்து தூங்கினோம்னா 1 மணிக்கு 1 மணிக்கு எந்திரிச்சோம்னா மறுபடியும் எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்புறது கரெக்டாக 4 மணி ஆகிடும். 4 மணி ஆகும்போது எப்போதும் போல் பஸ் ஏறி செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு போயிடுவோம். இப்போ நான் நைட் ஷிஃப்ட் போகிறேன் அப்படின்னா போய் நைட் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு காலையில் மீட்டிங் டேபிளில் போய் சூப்பர்வைசர் கேட்டார், என்னடா நைட்டு ஃபுல்லாக தூக்கமா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் தூங்கவே இல்லை சார். என்னடா நைட் ஷிஃப்ட் பார்த்துருக்கீங்க தூங்கலைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை சார் தூங்காம தான் வேலை பார்த்தோம் அப்படின்னு. இன்னொரு நாள் போய் அதே மாதிரி அந்த டேபிளில் போய் நான் நிற்கிறேன். இன்னொரு நாள் நான் அந்த டேபிள் போய் நிற்கிறேன். சார் பார்த்துட்டு கேட்குறேன், என்னடா ஃபஸ்ட் ஷிஃப்ட்டா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் தேர்ட் ஷிஃப்ட்டா வச்சிருக்க பொட்டு அப்படியே இருக்குது, கலையவே இல்லை அப்படின்னாரு. சார் பொட்டு கலையிலனா என்ன சார், நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வேலை பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு. சரி அப்படின்னாரு. அதோட அந்த கம்பெனியும் கொஞ்சம் ஜாலி. இன்னொரு குட்டி கதை என்னென்னா, எங்கள் அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஏரி ஒன்று இருக்குது, நல்ல பெரிய ஏரி. அந்த ஏரியில் நடுவில் கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கும், அதிகமாக தண்ணி இருக்காது. ஒரு ஏரியாவே சுற்றிட்டு வருவோம். அவ்வளோ பெரிய ஏரியை சுற்றிட்டு வந்தோம்னா 10 மணி ஆகிடும். 10 மணி 11 மணி ஆகிடும். அதோடு வந்து குழம்புக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கிட்டு சமைப்போம். சண்டேனாலே கண்டிப்பாக நான்வெஜ் எடுக்கணும் அப்படின்ட்டு தான் எடுப்போம். சிக்கன் எடுத்து சமைப்போம். மீன் வாங்கி குழம்பு வைப்போம். அப்புறம் வந்து கால் தலை போட்டு குழம்பு வைப்போம். முட்டை கிரேவி பண்ணி குழம்பு வைப்போம். அதுமாரி நிறையா வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்ட டைம்லாம் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு கம்பெனி ஜாயின் பண்ணும்போதே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து 1 வருஷம் தான். 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போயிடலாம். உங்களுக்கு சர்டிஃபிகேட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். நீங்கள் அதோட வெளியில் போய் வேறு கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாங்க. இப்போ அதுமாரி 1 வருஷம் நெருங்க போகுது. ஃபஸ்ட்டு கரெக்டாக லாஸ்ட்டு 1 வாரம் வந்து ட்ரைனிங் சொல்லுவாங்க. அதாவது இது வரைக்கும் என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, இது வரைக்கும் என்ன நீங்கள் கற்று தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த கம்பெனிக்கு போகும்போது நீங்கள் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க. லாஸ்ட்டு 1 வாரம் வச்சு ட்ரைனிங் சொல்லி கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் முடிஞ்சது, 1 வருஷம் முடிஞ்சது. அந்த 1 வாரமும் லாஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை கையில் வாங்கி பார்த்தோன்னே ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு கையிலே ஆகாசம் அப்படின்னு சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு பாட்டு பாடின டைம்லாம் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஊருக்கு கிளம்புறோன்னா ஒரு ஃபீலிங்ஸோடு தான் கிளம்புறோம். எப்படின்னா நான் மொத்தமாகவே சென்னையிலேருந்து வரேன்னு சொல்லிட்டேன் வீட்டில். இடையில அதுக்கு முன்னாடியே வந்துட்டு போவேன். வீட்டில் சொல்லிட்டேன், இல்லைம்மா சென்னை லைஃப் இதோட போதும், நான் வீட்டுக்கு வந்துடுறேம்மா, வீட்டுக்கு வந்துட்டு ஊரோட ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கம்மா அப்படின்னு நான் சொன்னேன். நவம்பர் மாதம் 14ஆம் தேதி 2022 எங்களுக்கு கம்பெனி முடிஞ்சுது. 14ஆம் தேதி கம்பெனி முடிஞ்சுது.
ஒரு நாள் வீட்டில் இருந்தோம். மறாவது நாள் 16ஆம் தேதி நைட்டு டோட்டலாக பேக் பண்ணிட்டு கிளம்புறோம். எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு கிளம்புறோம். கிளம்பி நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் 2 பேர் தான். அந்த டைமில் மிஸ் யூ சென்னை அப்படின்ட்டு ஸ்டேட்டஸ் போடுற டைம்லாம் இருக்குது. தாம்பரம் ஜங்ஷன் வந்துட்டோம். ஜங்ஷன் வந்தோடனே ஒரு ஃபீலிங்ஸ், அடுத்து இங்கே எப்படா வரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டோம். அதேமாரி கிளம்பிட்டோம். தாம்பரம் வந்து ட்ரெயின் வந்துச்சு. ட்ரெயினில் ஏறினோம். லக்கேஜ்லாம் எடுத்துட்டு சென்னைக்கே ஒரு பாய் சொல்லிட்டு வந்தேன். அதோட ஊருக்கு வந்தேன். 16ஆம் தேதி கிளம்பி 17ஆம் தேதிலாம் ஊருக்கு வந்துட்டேன். 17ஆம் தேதி காலையில் ஊருக்கு வந்துட்டேன். அதாவது நான் 2 வருஷம் வேலை பார்த்த காலம்லாம் முடிஞ்சுட்டு 2022ஓட முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து 2023 பிறந்தது. 2023 பிறந்ததுலேருந்து வீட்டில் தான் இருக்கேன். இது வரைக்கும் வெட்டியாக தான் இருக்கேன். அதை தான் இந்த ஆரம்பிச்சிருக்கோம், வெட்டியாக பேசுவோம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நிறையா வீடியோ எதிர்பார்த்தபடி வரும்.